ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து ராகி குக்கீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு 100 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் எடுத்துக்கிறேன். அந்த பட்டர் வந்து நல்லா இந்த மாதிரி ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து 85 கிராம் வந்து நாட்டு சர்க்கரையும் ஒரு கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நாட்டு சர்க்கரை வந்து நல்லா கரையணும் பட்டரோட. இப்போ நான் வந்து 20 கிராம் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா எல்லாத்தோடு கலந்து விட்டால் போதும். இப்போ ராகி வந்து 160 கிராம் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். பட்டர், நாட்டு சர்க்கரை, நம்ம என்ன இது பண்ணுறோமோ, என்ன மாவில் நம்ம குக்கீஸ் செய்கிறோமோ அந்த மாவு எடுத்துக்கலாம். ராகி, கோதுமை, மைதா இல்லை மில்லட் பவுடர் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். அதுக்கப்புறம் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரே வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. அந்த சுகர் கூட ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நமக்கு எது நமக்கு கிடைக்குதோ அதை சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, லைட்டாக லூஸாக தான் இருக்கும். நம்ம உடனே கூட இந்த குக்கீஸ் வந்து செய்ய ட்ரை பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் வந்து இப்போ வந்து நம்ம உருட்டி உடனே வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதில் நான் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவர் வரும். பாதி கோதுமை மாவு, பாதி ராகி மாவு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 160 கிராம் ராகி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 80 கிராம் கோதுமை மாவு, 80 கிராம் வந்து ராகி இந்த மாதிரி கூட எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து குக்கி கட்டர் வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இதை செஞ்சிட்ருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட ஓடிஜியை வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அப்போ தான் வந்து இது முடிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். முடித்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஓடிஜியில் வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ உள்ளே வச்சுட்டு நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். ஆனால் இந்த குக்கீஸ் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் செஞ்சேன். இதை வந்து அவங்க சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் பேக் ஆகி தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நான் வச்சு எடுத்தேன். எல்லாரோடைய ஓடிஜியும் ஒரே டைமில் வந்து பேக் ஆகாது. ஒரு ஓடிஜியும் ஒரு டைமிங்கில் பேக் ஆகி வரும். இப்போ என்னோடய ஓடிஜி வந்து இப்போ வந்து குக்கீஸ்க்கு வந்து 20 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது. அப்போ தான் வந்து நல்லா பேக் ஆகி வருது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து வீட்டிலே குக்கர், இட்லி பாத்திரம், ஓடிஜி இருந்துச்சுன்னா ஓடிஜிலையும் நம்ம செய்யலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.